எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இதில் இருக்க டேட்டா மறுபடியும் நல்லா கவனிங்க. இந்த விஷயத்தை யாராலையும் சொல்ல முடியாத ஒன்று. இந்த ஃபோட்டோவை மறுபடியும் எல்லாரும் நல்லா பாருங்களேன். ஒருவேளை ஃபோட்டோஷாப் பண்ணி நம்மளை ஏமாத்துறாங்களோ? இது நம்மளே கிடையாது. என்ன? இந்த பையனை பாருங்களேன், இவன் வந்து கதிரவன் மாதிரியே இருக்கான். ஆனால் இவன் கையில் வந்து அவனோட பிறவிக்குறியே இல்லை. ஆமாம், அதே மாதிரியே மற்ற 3 பேத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசம். யாரும் நம்மள மாதிரி இல்லை. சூப்பர் மகிழினி, நீ தான் கண்டுபிடிச்சிருக்க. ஏய், நீ யாரு முதல்ல? எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? அது இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாது. நீ சொல்ல வேணாம், நானே கண்டுபிடிக்கிறேன். கதிரவன், நம்ம எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த விஷயத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு வீட்டுக்கு போகலாம். சரி, ஓகே கதிரவன். அங்கே பாருடா, யாரோ ஒருத்தர் வராரு. நான் இங்கே பல வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். 15 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய சதி வேலையெல்லாம் நடந்துச்சு. அந்த சதி வேலையிலிருந்து உங்க ஃபேமிலி தான் காப்பாத்தினாங்க. அதனாலதான் அந்த நோட்டுல ஒவ்வொரு பேர்லயும் உங்களோட பேர்ல இருக்கு. நீங்க எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம். சதியா? அப்படி என்ன சதி? இல்லாதவங்க கிட்ட நிறைய காசு ஏமாத்துனாங்க. அது உங்க ஃபேமிலி தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்காக தான் அவன் உங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். ஓ, இதுதான் உண்மையா? சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. கதிர், இதை சும்மா விடக்கூடாது. மேனேஜ்மெண்ட்டை சொல்ல அரெஸ்ட் பண்ண சொல்லணும். சரி, ஓகே, அதை பார்த்துக்கலாம். வீட்டுக்கு கால் பண்ணி சொன்னியா லேட் ஆகும்னு? இல்லை கதிர், இனிமேல் தான் சொல்லணும். சரி, வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். இப்போ சொல்லாத. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், வீட்டில் இந்த விஷயத்த சொல்லாதீங்க. பயந்துட்டு அடுத்த நாள் காலேஜ் கூட அனுப்ப மாட்டாங்க. ஆமாம் கதிர். சரி வாங்க, எல்லாரும் கிளம்பலாம். ஆனால் இந்த 2-3 நாள் பேரேஞ்சுக்கு பயன்படுத்திட்டாங்கடா. ஆமாம் செலியன், இன்னொரு ஒன்று கண்டுபிடிக்கணும். அடுத்து கதிரன் நடுறது. என்ன மகி, ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? ஒன்றும் இல்லை கதிர், கிளம்பலாம். ஓகே. பால் காலிட்டார், 2 குட் டே பிஸ்கட். இந்தாம்மா. அண்ணா, அப்படியே பெரிய டைரி மில்க் கொண்டு தாங்க. ஏய், அதெல்லாம் வேண்டாம். நீ மட்டும் இப்போ வாங்கி கொடுக்கலன்னா நேற்று சாப்பிடாம ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேல்ல, அம்மா கிட்டே சொல்லிடுவேன். டேய் தம்பி, டெய்லியும் உங்க அக்காவை இப்படி தான் மாட்டி விடுறியா? என்னையே நீ மிரட்டுறியா? இது வெறும் ட்ரைலர் தான். சரி, சின்னதாக ஒரு சாக்லேட் மட்டும்தான். இல்லை, பெருசாக தான் வேணும். உன்னைய போய் கடைக்கு கூட்டிகிட்டு வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும். என்ன 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க போல. ஹாய் மஹி. ஹாய் கதிரவன், நீ எங்கே இந்த பக்கம்? சும்மா வெளியே காத்து வாங்கலான்னு வந்தேன். என்ன 2 பேரும் சண்டையா போடுறீங்க? இல்லை, சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம். இல்லை, நான் பொய் சொல்கிறேன், சண்டை தான். உடம்பு ஃபுல்லாக கொழுப்பு. சரி, விடு விடு மஹி, டென்ஷன் ஆகாது. என்னதாச்சு? அண்ணா, நான் சொல்கிறேன். என்ன நான் சொல்கிறேன், மூஞ்ச பாரு. பெருசாக சாக்லேட் கேட்டேன்னா அதை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறா. சரிவா, நான் வாங்கி தரேன். இல்லை கதிர், அதெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல, இருக்கட்டும் மஹி, நான் வாங்கி கொடுக்குறேன். ஹிஹி, எப்போடி? வீட்டுக்கு வா, மூஞ்சியை பேக்கிறேன். பார்க்கலாம் பார்க்கலாம், போ போ. அண்ணா, ஒரு பெரிய டைரி மில்க் கொடுங்க. அது பக்கத்தில் இன்னொன்று இருக்குல்ல, அதையும் கொடுங்க. இந்த இவன் வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. பரவாயில்ல, இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? நீங்களும் வாங்கியிருக்கீங்க. சாக்லேட்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது எனக்கு இல்லை, உங்கள் அக்காவுக்கு. இல்லை கதிர், தம்பிக்கு மட்டும் போதும், எனக்கெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல, வாங்கிக்கோ, உனக்காக தான் வாங்கியிருக்கேன். பாரா, நமக்கெல்லாம் வாங்கி கொடுக்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. நம்மக்கிட்ட மொத்தத்தையும் ஒரு வீட்டு ஓடுறதுக்கு தான் இருக்குது எல்லாம். சரி, ஓகே, தேங்க்ஸ். உன் உயிர் வந்து எந்தன் உயிர் தொட்டது, என் உலகமே உன்னால் மாறிவிட்டது. ஹலோ கதிர், ஒன்னதான். ஓகே ஓகே. ஆமாம், எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? 2 பேரும் இப்படி தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்களா? அப்படிலாம் இல்லை, எப்பயாவது ஒரு வாட்டி தான். பொய் சொல்கிறாண்ணா, டெய்லியும் தான் வரும். திமிர் பிடிச்சது. ஆனால் அவங்க 2 பேரும் சண்டையை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆமாம் ஆமாம். வேடிக்கை பக்கம் நல்லதா இருக்கும், கூட இருந்து பார்த்தா தான் தெரியும். சரி, ஓகே, நைட் நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் பார்த்து கிளம்புங்க. ஓகே கதிர். அடிக்கடி நாங்கள் கடைக்கு போகிறப்ப நீங்களும் வாங்கண்ணா. கண்டிப்பாக வரேன். திங்கிறதுக்கு எப்படி அலையுது பாரு. சரி, ஓகே, பாய் கதிர். பாய் மஹி. பாய் அண்ணா. பாய்டா. அப்பா, இன்னும் எவ்வளோ நாள் இந்த உண்மையை மறைக்க போறீங்க? இப்போ சொல்லக்கூடாது, சரியான நேரம் வரட்டும். மஹி, அந்த நிலாஷன் ஏதோ வேற மாதிரி இருக்கா. ஆனால் கதிர் எதையும் முழுசாக சொல்ல மாட்டேங்கிறானே. மஹிலினி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு நிலாஷினி. இன்னும் கொஞ்ச நாள் அவன் வாழ்க்கையே மாறப்போகுது. நீ கதிரவனை நல்லா பார்த்துக்கோ. கதிரவனை நல்லா பார்த்துக்கணுமா? ஏன் அப்படி சொல்கிற? ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் அவன் வாழ்க்கையே மாறப்போகுது. என்னடி சொல்லிட்டு அவ போட்டு கிளம்பி போகிறா? அதுதாண்டி எனக்கு ஒன்றும் புரியலை. சரி, இங்கே நடந்தது எதையும் கதிரவன் கிட்ட சொல்ல வேண்டாம். ஆமாண்டி, முழுசாக என்ன உண்மைன்னு புரியல. என்னடா ஆளும் உன்னையே பார்த்துட்டு இருக்கு, நீ பார்க்க மாட்டேங்கிற? அதுவா, நிலாஷினி வந்தால் எதையோ குழப்பிட்டு போயிருக்கான். அதான் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான். அது சரி, நீயே பார்க்க மாட்டேங்கிற? ஒன்றும் இல்லை, சும்மா தான். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, ஓகே, அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன். ஓகே மேம். என்ன கதிர் நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறான்? நான் வேணா போயிட்டு அவனை இங்கே வர சொல்லவா? நீ பாட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அடித்து மூஞ்சியெல்லாம் பேத்துருவேன். சரி, டென்ஷன் ஆகாத. கதிரவன். பிரசன்ட் மேம். மகிழினி. பிரசன்ட் மேம். யாழினி. பிரசன்ட் மேம்.
செலியன் இருக்கானா இல்லையா? செலியன் டேய் எந்திரிடா, மேம் அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க. செலியன் இருக்கானா இல்லையா? ப்ரெசன்ட் மேம். அதை ஏன்டா நீ சொல்கிற, அவன் சொல்ல மாட்டானா? இல்லை மேம், அவனுக்கு பதிலாக நான் சொன்னேன். குட் நைட் மேம். டேய் இது நைட் கிளாஸ் இல்லை, பகல் தான். இல்லை மேம், நான் கனவுல எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். எக்ஸாமில் பாஸ் ஆனியா? கனவுல கூட அரியர் தான் மேம். சரி ஓகே போடு. ஓகே மேம். இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் என்ன போகிறேங்கிறான். 9க்கு அடுத்து 10 வருமா 11 வருமான்னு இவனுக்கே டவுட் வரும். கணக்கு போட போகிறானா? டேய் என்னடா எழுதி வச்சிருக்க? மேம் ஏதாவது தெரிலனா கூகுளில் தானே சர்ச் பண்ணுவோம், அதான் இது எழுதிட்டேன். ஏன்டா இப்படி பண்ற? வெளியே போய் நில்லுடா. சரி ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ மேம். அப்பாடா மேம் போயிட்டாங்கடா. டேய் கதிர், ஏன்டா உன் ஃபேஸ் ஒரு மாதிரியா இருக்கு? உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன்டா ஒரு முக்கியமான விஷயம். என்னது? அம்மா காலையிலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்காங்க. ஏன்டா என்னாச்சு? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியலை, கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு மனசுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. சரி விடு, ஃபீல் பண்ணாத, என்னன்னு கேட்டுக்கலாம். கதிர் வந்ததுலேருந்து என்கிட்ட பேசவே இல்லை. நேற்று ஈவினிங் கூட நல்லா தானே பேசிட்டு போனாங்க. என்னாச்சு இவனுக்கு? பாத்தியாடி கதிர் ஃபேஸே ஒரு மாதிரியா இருக்கு. ஆமாடி நானும் கவனிச்சேன், ஆனால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். சரி வா நம்மளே போய் கேட்கலாம். சரி வா. கதிர் சொல்லு யாழ்னி. ஏன் உன் ஃபேஸ் டல்லாகவே இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை யாழ்னி. உன் வாய்ஸ் ஒரு மாதிரியாகவே இருக்கு, என்னன்னு சொல்லு கதிர். நேரம் வரப்ப நானே சொல்கிறேன். அப்போனா அது வரைக்கும் இப்படியே இருப்பியா? அப்படிலாம் இல்லை,